அன்புள்ள சித்திக்கு உன் மூத்த மகள் ஹெலனின் அன்பு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீ சித்தி மட்டுமல்ல, நான் பிறந்த நொடி முதல் நீ என்னை தாய்க்கு சமமாக தூக்கி வளர்த்த அன்னை நீயே. சாமுவேல் சந்திராவு வம்சத்தில் இளைய மகளாய் பிறந்து பண்பு அன்பு என்ற இரு சகோதரிகளின் வளர்ப்பில் வளர்ந்ததால் என்னவோ நீ அனைவரிடமும் பண்போடும் அன்போடும் அணுகுவது உன்னிடம் உள்ள சிறப்பு. உன் மூத்த சகோதரி ரோஸ்லின் பண்பரசி, இரண்டாவது சகோதரி சிலா டார்லிங் அன்பரசி உனக்கு அன்றைய நாட்களில் தாயாக மாறினார்கள். இன்று உன் கருவில் சுமந்து பெற்றெடுத்த சாம் சியானுக்கு மட்டும் அம்மாவாய் இருப்பதோடு பண்பு பெற்றெடுத்த மகன் ஜபாவுக்கும் அன்பு பெற்றெடுத்த ஹெலன் பியூலாவுக்கும் நீ தாயாக மாறியுள்ளாய். தாய் தகப்பன் இறந்து நாங்கள் தனிமையாய் இருக்கும்போது எங்களுக்கு அன்று ஆதரவு தந்து எங்களை ஜெபத்திலும் உலகத்தின் வாழ்க்கையிலும் வழிகாட்டுகிறாய். எங்கள் குடும்பத்தில் ஜெப தாயாக இருக்கிறாய். உனக்கு ஏதாவது என்றால் உன் மகன்கள் மகள்கள் முன் நிற்கிறோம். எதை குறித்தும் நீ கலங்காதே. உன்னை பார்த்தால்தான் பேய் கூட நடுநடுங்கும். ஊழிய பாதையில் உன் ஓட்டம் மிக பெரிது. உன் அர்ப்பணிப்பை என் சிறு வயது முதல் நான் பார்த்து வருகிறேன். உன்னால் பில்லி சூனியம் பேய் போராட்டங்களில் உள்ள எத்தனையோ பேர் இன்று ரட்சிக்கப்பட்டு நமது சபையில் சாட்சியாக இருக்கிறார்கள். ஆண்டவருக்காக ஓடு, அறுவடை செய் ஆத்துமாக்களை. வேதாகமத்தில் ரூத்தின் சந்ததிதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதே போல உன் சந்ததிகளாகிய நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்ய முன்னிற்போம் என்று இந்த பிறந்த நாளில் வாக்கு கொடுக்கிறோம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். ஆமோஸ் 9:12 படி விழுந்து போன இழந்த எல்லாவற்றையும் பெற்று கெம்பீரமாய் வா, இணைந்து கட்டுவோம் இயேசுவின் ராஜ்யத்தை. ஓகே ரொம்ப எமோஷனல் ஆகாத. இவ்வளவு பேசுகிற ஐயா, இந்த வருட பிறந்தநாள் பரிசு என்ன தானே யோசிக்கிற சித்தி? வெயிட், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிஃப்டே உனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்க போகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜபானனும் செகண்டா நானும் திருமணத்துக்கு முழு சம்மதத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அதை தொடர்ந்து பியூலா பெற இருக்கும் அரசாங்க வேலை, சாம் பல பாடல்களை எழுதி மற்றும் சியானின் ஆவிக்குரிய வளர்ச்சியில நல்ல வெற்றியையும் எசேக்கியா சோபியாவின் வாழ்க்கையில ஒரு நல்ல வெற்றியையும் ஒன்று சேர நாங்கள் இதை அனைத்தையும் இந்த வருடத்தின் பிறந்தநாள் பரிசாக தருகிறோம் என்று மனதார கூறுகிறோம். இது மட்டுமல்ல, 2026 முதல் தொடங்கி ஆலயத்தில் பல திருமணங்கள், நற்செய்திகள், நிறைய ஊழியங்கள் என நிறைய இருக்க போகுது. ஸோ உன்னோட டைம் எல்லாம் அதுக்காக ஒதுக்கிக்கோ. ஆகவே நீ கொஞ்சம் அதிகமாக உன்னோட ஹெல்த்தை பார்த்துக்கோ. ஸோ நீ ஓட வேண்டிய தூரம் அநேகம். அதாவது என் குடும்பத்துக்காக ஓடுறதை விட ஆண்டவருக்காக ஓடுகின்ற ஓட்டம் இன்னும் அநேகமாக இருக்கு. ஊழியத்தில் நீ செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாக இருக்கு, குடும்பத்தில் செய்ய வேண்டிய கடமைகள் அதிகமாக இருக்கு. ஆகவே இந்த பிறந்த நாள் முதல் நீ ஒரு உற்சாகமான முடிவை எடு. ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசி, உற்சாகத்தின் ஆவியை பெற்றுக்கொள். பிரக்மான் சையாவின் ஒரு தாய் தேற்றுவது போல் என்ற பாடலின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட நீ இன்று குடும்பத்தில் எங்களுக்கும் நீதான் தாய், ஆலயத்திலும் நீதான் ஆவிக்குரிய தாய். இது போல இன்னும் அநேக பிறந்த நாட்களை காண தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இப்படிக்கு உன் அன்பு மூத்த மகள் ஹெலன் மெர்சி. ஹாப்பி பர்த்டே சித்தி. ஐ லவ் யூ, ஐ கிஸ் யூ, ஐ ஹக் யூ.